அதிமுக ஆட்சி அமைந்ததும் புலி குளிர்பாதன கிடங்கு அமைத்துக் கொடுக்கப்படும் என புலி விவசாயிகளுக்கு இபிஎஸ் உறுதியளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கோபாலப்பட்டி கிராமம் கடவாப்பட்டி அருகே புலி விவசாயிகள் கூடியிருப்பதைக் கண்டு பேருந்து நிறுத்தி இறங்கிய எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுடன் உரையாடினார். அப்போது நத்தம் பகுதியில் மட்டும் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் புலி விவசாயம் மேற்கொள்கிறோம் எனவும் புலியை பதப்படுத்த புலிப்பதன கிடங்கு இல்லாததால் பாதிக்கப்படுகிறோம் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் புலி குளிர்பாதன கிடங்கு அமைத்துக் கொடுக்கப்படும் என புலி விவசாயிகளுக்கு இபிஎஸ் உறுதியளித்துள்ளார். இந்த புலி பேர் என்ன? இது அதிலிருந்து விதை எடுத்தது. இது எங்க உற்பத்தி ஆகிறது? ஏரியா மொத்த பகுதியில் 15,000 ஏக்கர். இது எங்க விற்பீங்க? திண்டுக்கல், மதுரையில ஹோல்சேல் வைக்கிறீங்களா அல்லது சில்லறை வியாபாரம்? இப்போ என்ன கிலோ என்ன விலைக்கு போகுது? 1350 ரூபாங்க. 10 கிலோ 10 வருஷத்துக்கு முன்னால புளி பதிக்குமா? இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி இந்த மாதிரி தயார் பண்றது, அதை உடைச்சு விதையை எடுத்துட்டு இந்த நாரையும் எடுத்துட்டு இதே அதே புளிதான். இந்த விதை இது எதுக்கு யூஸ் ஆகும், பயன்படுத்துவாங்க? இது என்ன கிலோ என்ன விலைக்கு விற்பீங்க? கிலோ 35 ரூபா. சரி, இது வந்து 1 கிலோ இந்த புளியிலிருந்து கொட்டையை எடுத்து புளிக்கு எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? ஆளுக்கு 15 கிலோவுக்கு 200 ரூபா. இதுல இருந்து விதை எடுத்து இது மாதிரி விதை எடுத்த புளிக்கு 15 கிலோவுக்கு 200 புளி ஆகுறதுக்கு நலவாரியம் அமைச்சு கொடுங்க. என்ன இது என்ன உடனுக்குடன் வித்துருவீங்களா அல்லது இருப்பு வச்சு வைப்பீங்க? இருப்பு வச்சு சீசன்ல வந்து இருப்பு கொஞ்சம் சவதமான நேரத்தில் இருப்பு வைக்கிற மாதிரி. எவ்வளவு நாளைக்கு இது இருப்பு வச்சிருக்க முடியும்? 1 வருஷம் வச்சுக்கலாம். இல்ல ஏசி கூட வைக்கணுமா சாதாரண? அது நீங்க கூட நீங்களே வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஐயாட்ட வாடகை தாங்க, பிரைவேட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு பேர் உதவியா இருக்கு. கொஞ்சம் சீசன் நேரத்தில் குளிர்பதன கிடங்கு வேணுங்கிறீங்க? ஆமாங்க. சரி, ரைட், வாழ்த்து. கொஞ்சம் தமிழ்நாட்டில் வந்து மா விவசாயிகளுக்காக முதல் குரல் கொடுத்ததுக்கு நாங்க விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம்.